முடி நீளமா வளர்றதுக்கும் முடி கொட்டின இடத்துல திரும்பவும் ரீக்ரோத் ஆகிறதுக்கும் நம்ம கையாலேயே சுத்தமான தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணி அதில் ஒரு சில ஹெர்பல்ஸ்லாம் சேர்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு முடி வந்து 2x ஸ்பீடில் செம்மையாக வளரும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி ஃபேமிலி. நான் லக்ஷ்மி. இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே சுத்தமான தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணி அது கூடவே நம்ம ஹேருக்கு தேவையான ஹேர் க்ரோத் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கூடவே ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் வேரையும் சேர்த்து நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஹேர் க்ரோத் ஆகிறத நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சுத்தமான தேங்காய் எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம முத்தின தேங்காயை தான் எடுத்துக்கலாம். அந்த தேங்காவை இது போல் துருவி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறத ஒரு ஜூஸ் மேக்கருக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பால் எடுத்துக்கலாம். பால் வந்து திக்காக இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் தான் நம்மளுக்கு பால் வந்து திக்காக கிடைக்கும். அதுக்கப்புறம் தண்ணியாக இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம திக்கான பால் மட்டும் எடுத்தால் போதும். இந்த மாதிரி நம்ம எடுத்த பாலை வந்து ஒரு பவுலில் ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் ரிமைனிங் துருவி வச்சிருக்க தேங்காவையும் இதே போல் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு எந்த அளவு பால் கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த பவுல் அளவுக்கு ஃபுல்லாக கிடைச்சிருக்கு. இப்போ இதை டைரெக்டாக நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கும். ரொம்ப நேரம் கிண்டி கிண்டி கை வலி எடுத்துக்கும். ஸோ நான் இது ஒரு ஷார்ட் ப்ராசஸ் சொல்லி கொடுக்குறேன். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கிட்டு போய் அப்படியே வச்சிடலாம் 10 to 12 hours. இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த தேங்காயோட கொழுப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேலே படிஞ்சு போயிருக்கும். அந்த தண்ணிலாம் அடியில் தங்கி இருக்கும். எனக்கு கண்ணாடி பவுல் இல்லை, அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருப்பேன். நான் ஒரு கரண்டி வச்சு காமிக்கிறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும். பாருங்க, அந்த கரண்டியால் அள்ளும் போது மேலே அந்த தேங்காயோட கொழுப்பு மட்டும் அப்படியே படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கலாம். ஏன்னா இதை தான் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் கேஸ் ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். ஸோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதுலேருந்து தான் நம்மளுக்கு சுத்தமான கோகோனட் ஆயில் கிடைக்க போகுது. இப்போ இதே போல் மீதி இருக்கிறதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது செடி இருந்துச்சுன்னா அதுக்கு ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் ரொம்பவே சத்து அதிகம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் கிடைச்சிருக்கு அந்த தேங்காயோட கொழுப்பு. இது கூடவே நம்ம ஹேர் க்ரோத்துக்காக 2 கொத்து கருவேப்பிலை, 4 செம்பருத்தி பூ, 4 செம்பருத்தி இலை, ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து போய் நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். நம்மளுக்கு ஐஸ்கிரீம்லாம் மெல்ட் ஆகும் இல்லையா, அதே மாதிரி கூழ் மாதிரி நல்லா மெல்ட் ஆகுது. இதை வந்து ஒரு கை விடாமல் ஒரு 10 minutes நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது இந்த தேங்காவோட கொலஸ்ட்ரால்லேருந்து நம்மளுக்கு அந்த எண்ணெய் திரிஞ்சு வர்றது நம்மளுக்கே நல்லா தெரியும் பாருங்கள். பாருங்கள், அந்த ஆயில் மாதிரி லைட்டாக தெரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே நம்மளுக்கு ஒரு 1/2 hour தாங்க. நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே பியூராக கோகோனட் ஆயில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணும்போது நமக்கு ஹேர் க்ரோத் உண்மையாலே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், இப்போ எண்ணெய் வந்து முன்னே இருந்ததை விட இப்போ நல்லாவே நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் கை விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எண்ணெய் ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ நல்லாவே எண்ணெய் திரிஞ்சு வெளியே வந்துட்டே இருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் இந்த நல்லா தெறிக்க ஆரம்பிக்குது. அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். எண்ணெய் நல்லாவே நிறைய திரிஞ்சு வந்திருக்கு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஹேர் க்ரோத்துக்காக எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம நெல்லிக்காய் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி அம்மியில் வச்சு தட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அதுதான் இதில் சேர்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கே முக்கியமான விட்டமின் எதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி தான். அது அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயில் தான். ஸோ நம்ம அந்த நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். கூடவே செம்பருத்தி பூ, இலை, அப்புறம் கருவேப்பிலையிலையும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதுவும் ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போ இந்த ஹெர்பல்ஸ்ல இருக்கிற சாரெல்லாம் அந்த எண்ணெயில இறங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடும் பாருங்க, ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல. அது வரைக்கும் நம்ம கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும். பாருங்க, நல்லா அந்த ஹெர்பல்ஸ்லாம் சுருண்டு வந்துருச்சு. நம்மளுக்கு அந்த கலரும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை சூடு ஆறட்டன்ட்டு ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை நல்லா ஆறட்டன்ட்டு ஒரு பீங்கான் பவுலில் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கண்ணாடி பவுல் இருந்துச்சுன்னா அதில் கூட வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு ஃபில்ட்ரு தனியாக வச்சுக்கோங்க, ஆயில் ஃபில்ட் பண்ணுறதுக்குன்னு. அதில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டும் போதே வாசனை பயங்கரமாக இருக்குதுங்க. வடிகட்டி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க. அந்த எண்ணெயோட கலர் பார்த்தீங்கன்னா லைட் கிரீன் கலர் மாதிரி இருக்கும், இந்த ஹெர்பல்ஸோட சாறுலாம் இறங்கி. இப்போ இதை நம்ம டைரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு போய் தலையில் அப்ளை பண்ணக்கூடாது. இது ஒரு 2லேருந்து 3 நாள் நம்ம காலையில் சூரியன் வெளிச்சத்தில் வைக்கணும். அந்த இளம் சூரியன்லேருந்து நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த சூடு இதில் படுற மாதிரி நம்ம வைக்கணும். நான் ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி தான் வச்சேன். இப்போ இது கூட நான் மோஸ்ட் பவர்ஃபுல் வேரான கீழநெல்லியோட வேரை கட் பண்ணி நிழல்ல காய வச்சிருக்கேன். அதை அந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். இந்த வேர் அந்த ஆயிலில் ஊற ஊற நம்மளுக்கு நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும். முடி கொட்டின இடத்தெல்லாம் ரீக்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வேர் எப்படி ஹேர் வாஷ்க்குலாம் யூஸ் ஆகுதுன்னு நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை நீங்கள் இப்படி தொட்டு இந்த மாதிரி ஸ்கேல்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஹேர் வாஷ்க்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ரெகுலராக நம்ம ஆயில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஆயில் மசாஜ் கொடுங்க. ஒரே தடவையே நிறைய ஆயிலை ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிடக்கூடாது. 1 விட்டு 1 நாள் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஹேர் க்ரோத் ஆகுறதை நீங்களே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.